நான் டெய்லி கூலி வேலைக்கு போடுவேன். வேலைக்கே கிணறு வெட்டோ மரம் வெட்டோ போகிறோம் வரோம் கொத்தனார் வேலையும் செய்கிறோம். அப்போ உடம்பு வலிக்காக நைட்டில் வந்து ஒரு கட்டிங் கோட்டை வாங்கி வந்து சாப்பிட்றோம். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் எங்களுக்கு கடை தேவைன்னு நாங்கள் போராடுறோம். நான் டெய்லி கூலி வேலைக்கு போடுவேன். வேலைக்கே கிணறு வெட்டோ மரம் வெட்டோ போகிறோம் வரோம் கொத்தனார் வேலையும் செய்கிறோம். அப்போ உடம்பு வலிக்காக நைட்டில் வந்து ஒரு கட்டிங் கோட்டை வாங்கி வந்து சாப்பிட்றோம். சாப்பிடும் பட்சத்தில் இந்த வீடு பக்கத்தில் நான் கீழே கொண்டு அந்த விட வீட்டுக்காரங்களோ இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வெளியூரில் போய் குடிக்கும் போது எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அப்படி இங்கே பாருங்க, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ அந்த வெளியூர் நான் போய் சரக்குக்காக போகக்குள்ள என் வெளியில் ஆக்சிடென்ட் ஆகி என் காலில் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நீங்கள் நடக்க முடியாது, நான் வேலைக்கு போக முடியாது இருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு கடை எங்களுக்கு வர மட்டும் எங்களுக்கு தேவை. இதனால யாருக்கு பொதுமக்களுக்கோ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எந்த இடமும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால எங்களுக்கு கடை தேவைன்னு நாங்கள் போராடுறோம். வராஜமட்டையில் மது கடை இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை. பிள்ளைங்கள யாரையாவது வெளியில் வயல்வெளிக்கு போக முடியல. வெளியூர் ஆளுவோ இங்கே வந்து பாட்டில் வாங்கிட்டு நாங்கள் வயல்வெளிக்கு போகும்போது ரவுண்டு கட்டி குடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் என் குடும்பத்தில் வந்து போய் விவசாயம் செய்ய முடியாமல் 6 ஏக்கர் போரோட என்னால் குத்தகை விட்டுட்டேன். பாதுகாக்க முடியல. ஏன்னா நாங்கள் லேடிஸ் போகிறோம், அவங்கள 6 நடிச்சா கூட வழியை விழுங்க மாட்டேங்க. பிரியாணிக்கோ கோட்டருக்கோ சம்பளத்துக்கோ நாங்கள் வரல. எங்களுக்கு மது வேணும். டெய்லி ஒரு கோட்டை கட்டிங்க நாங்கள் வேலைக்கு உடம்பு வலிக்க நாங்கள் சாப்பிட்டா நான் தூங்கலாம், மறுநாள் வேலைக்கு போகலாம், புள்ள முன்னாடி காப்பாற்றலாம். இல்லைன்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நான் வந்து ஒரு மகன் இப்போ வீடு கட்டுறான். அந்த வீட்டில் என் மகன் வந்து அவன் சேலமத்தில் இருக்கான். நான் தான் அந்த வீட்டில் படிச்சுட்டு பாதுகாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் நாளைக்கு குடி போகிறாங்க. 2 பேரும் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து நான் வெளியே பட்டுருக்கேன். வெளியே பட்டுருந்தா எல்லாம் தெரிஞ்சவனாக தான் இருக்கான். என்னை வந்து போட்டு உருட்டுறான். குடிகார பயிலுவா என்னை போட்டு உருட்டுறான். இது ஒரு உலகமா இது? என் மகன் என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. 4 மகன், ஒரு மகன் என்ன பண்றான், படிக்க வச்சா. தாலி கூட பாருங்க, தாலி கூட இங்க பாருங்க, தாலி என்ன விட்டு படிக்க வச்சு 3 பட்டா படிப்பு படிக்க வச்சான். எங்களெல்லாம் வந்து குடிக்கிறதுனால எங்கள் குடும்பத்துக்கோ மற்ற ஃபேமிலிக்கு அந்த டிஸ்டர்ப்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. புரியுதுங்களா? எங்களுக்கு உடம்பு வலிக்கு நாங்கள் டெய்லி நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு பழங்க ஆகி போச்சு. அது இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. மறுநாள் வேலைக்கு போக முடியல. வருமானத்துக்கு போனால் எங்களுக்கு பிள்ளை பொண்டாட்டி நாங்கள் காப்பாற்றலாம், ஒரு ஸ்கூல் ஃபீஸோ ஏதோ கட்டலாம், ஏதோ மற்ற செய்யலாம். புரியுங்களா? இதுக்காக நாங்கள் அடிமை ஆகல. ரைட்டு, நீங்க சாப்பிடுறீங்க, உங்களை பார்த்து பசங்களாம் சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? பசங்களாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஊரே பாதிக்கப்பட்டுச்சு. சின்ன சின்ன புள்ளியோலாம் 9வது படிக்கிற பையன்லாம் குடிக்கிறான். அதனால இந்த கடையே வேணாம், எங்களுக்கு சீக்கிரமா எடுத்துருக்கேன். அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம். என்ன பண்றீங்க இன்னைக்கு? இன்னைக்கு போராட்டம் பண்றோம். கடை வேணான்ட்டா? கடை வேணான்னு போராட்டம் பண்ணுறோம். கடை எடுத்து அந்த போராட்டத்தில் வந்து சொன்னோம் குறைகளை. அவங்க வந்து எடுக்கிற நாங்கள் கடையை எடுக்கலை. எங்கள் பையன் வந்து குடிச்சிட்டு ரொம்ப அலங்கல் பண்ணுறான். நாங்கள் வீட்டை விட்டு போய் 1 மாதம் ஆகுது. பையன் வயசு என்ன? 29. இன்னும் கல்யாணம் ஆகுது. எங்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. எங்கள் பாருங்க கண்ணாடி ஒருத்தவங்க வீட்டில் ஹாஸ்பிட்டலில். நாங்கள் வீட்லேயும் கிடையாது யாரும். நாங்கள் 3 பேரும் வெளியில் இருக்கோம். 3 பேர் யாராரு? எங்கள் வீட்டுக்காரர், நான், எங்கள் பையன். ஒரு பையன் நம்ம வீடு கூட வெறும் பாட்டில் தான் கிடக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.